நடிச்சு நிறைய திரைப்படங்கள் வெளிவந்து வெற்றி கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. ஆனா சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடங்களா பெரிய ஸ்கிரீன்ல அவரை ஒரு ஹீரோவா பார்க்க முடியல. இந்த வருத்தம் அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேருக்கும் இருக்கு. இவருடைய நடிப்புல நிறைய திரைப்படங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஆனா ஒரு திரைப்படம் கூட இன்னும் திரைக்கு வர முடியல. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு திரைப்படத்திலயும் ஒவ்வொரு சிக்கல்கள் இருக்கு. இவருடைய வாலு திரைப்படம் ஆரம்பத்துல இருந்தே சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு. சமீபத்துல இந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படிங்கிற நேரத்துல மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனம் சார்பா இவங்களுக்கு திரும்பியும் ஒரு பிரச்சனை எழுந்துச்சு. இது நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. ஆனா அந்த நேரத்துல விஜய் இந்த பிரச்சனையில தலையிட்டு இது சுமூகமா தீர்த்து வச்சாரு. அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்பவும் இந்த படத்துக்கு சில பேர் எதிரிகள் இருக்காங்க, இதை தடுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சிம்பு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இதை தொடர்ந்து யார் அந்த எதிரி, யாரு இந்த வாலு திரைப்படத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விகள் எழுதிட்டு இருக்கும் போது இந்த நேரத்துல சிம்புடைய ரசிகர்கள் உதயநிதி ஸ்டாலின் தான் படத்தை தடுக்கிறாரு அப்படின்னு வலைத்தளங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் என்னைக்கும் எந்த ஒரு ரசிகனுக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் எதிரியே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வாலு திரைப்படத்தை தடுக்க முடியும்? ஸ்டேட்டஸோ இல்ல கமெண்டோ போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி. NDTVல வேலை கிடைச்சது. கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் ஏதோ சம்பளம். அதுவும் NDTV செய்திகளுக்காக ஈவேரா அப்படின்ற மாதிரி ஒரு வேலை. சீரியஸுங்கிறதோட ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சுற்றின்னு இருப்பேன். எங்கள் ஆஃபீஸ்லேயே என்ன லூசுன்னு கூட கூடுவாங்க.